ஹாய் பியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஸ்னோ. இன்னைக்கு நம்ம லவ் ஃபீல் பார்ட் 2 தான் இப்போ பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்களாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பார்ட் புரியும், இல்லைனா புரியாது. அண்ட் எனக்கு லாஸ்ட் பார்ட்டில் ரெஸ்பான்ஸ் அவ்வளோவா வரலை, என்ன ரீசன்னு தெரியல. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. கமெண்ட் பண்ணாதானேடா நான் ரெகுலராக ஸ்டோரிஸ் போடுவேன். இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணலன்னா நான் வந்துட்டு ரெகுலராக ஸ்டோரிஸ் எதுவுமே போட மாட்டேன். ரெகுலராக வீடியோஸ் வரணும், அப்லோட் பண்ணணுன்னா நீங்கள் கரெக்டாக கமெண்ட் பண்ணணும். அப்போ தான் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன். நானும் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன், பட் யாருமே அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ எனக்கு கமெண்ட் பார்த்தா ஹாப்பி ஆகும்டா. நீங்கள் பார்க்குறீங்க, அதில் கமெண்ட் பண்ணால் என்னடா? இனிமேல் வர ஸ்டோரிஸ்க்கெல்லாம் கமெண்ட் இல்லைன்னா நான் ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேன்டா. நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் லாஸ்ட் பார்ட் எதோட ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு ரிவைண்ட் மட்டும் பார்த்துட்டு போகலான்டா. லாஸ்ட் பார்ட் நம்ம எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, டயாங் வந்துட்டு காலேஜ்குள்ளே ஃபர்ஸ்ட் என்டர் ஆகியிருப்பார். ஸோ அவருக்கு அங்கே யாரையுமே தெரிஞ்சிருக்காது. டயாங் அவர் டிபார்ட்மெண்ட்டை தேடிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கக்குள்ள சடனாக ஒரு பர்சன் பேக் சைட்லேருந்து அவர் மேலே ஹேண்ட் வைப்பாங்க. டயாங் வந்து யாருன்ற மாதிரி திரும்பி பார்ப்பாரு. ஸோ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்போ அப்படியே பார்த்தா நம்ம டயாங் தான் ஒரு மாதிரி பயத்தோட நர்வஸோட திரும்பி பார்க்குறாரு. யாரு யாரது? என்ன? யாரா? என்ன டயாங்ஷி, ஜிமின்ஷி அதுக்குள்ளே மறந்துட்டியா என்ன அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்க, இப்போ அப்படியே டயாங் தான், ஜிமினா நீ எப்படி இங்கே அப்படின்ட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படி நான் கூட பயந்துட்டு தெரியுமா, வேறு யாரோ நினச்சி. ஆமாம், நீ அந்த காலேஜ் தானா? ஆமாம் ஆமாம், நானும் இந்த காலேஜ் தான். வேறு யார் கூட? உங்கள் அண்ணன் கூட தான் நானும் வந்தேன். அடப்பாவி, என்கிட்ட கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ உன்னை பிக்கப் பண்ண தான் வந்தானா? ஆமாம் ஆமாம், என்னை பிக்கப் பண்ண தான் வந்தான். அதுவும் நான் ஃபோர்ஸ் பண்ணதால் வந்தான், இல்லைனா அது கூட வந்திருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஜிமின் ஒரு மாதிரி சலிப்பாக சொல்கிறாரு. ஆமாம், உங்கள் அண்ணன் என்ன மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கா. எனக்கு ஒன்று மட்டும் புரியலை, உன்கிட்ட மட்டும் நல்லா இருக்கா, என்னை பார்த்தா மட்டும் எதுக்கு திட்டிக்கிட்டே இருக்கான், பார்த்து முறைக்கிறான். ஐயோ, அவனை பற்றி தான் உனக்கு தெரியுமே. ஆமாம், நீ எந்த டிபார்ட்மெண்ட்டா? பிகாம்னு சொல்ல மாட்டேன். ஆ, என்ன பிகாமா? ஏன் டிபார்ட்மெண்ட்டா? ஆமாம், டயாங் எங்கே இருக்கானோ அங்கே தான் இந்த ஜிமினும் இருப்பான். ஐயோ ஜாலி, அப்படின்னா இனிமேல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னது? அது வந்து நான் வர வழியில் அங்கே சுகா கூட நிறைய பசங்க நின்றுட்டு இருந்தாங்கல்ல. ஆமாம் இருந்தாங்க. அதில் ஒரு ஒரு சீனியரு. யாரை சொல்கிற நீ? அவர் கூட லிப்பில் இந்த இடத்துல அப்படின்னு க்யூட்டாக லிப்புக்கு கீழே பாயிண்ட் பண்ணி காமிக்கிறாரு. அங்கே அப்புறம் அவரோட ஹேண்டில் டேட்டோஸ்லாம் இருந்துச்சு, பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தார். ஓ, நீ ஜங்குக்கு சொல்கிறியா? அவர் நேமு ஜங்குக்கா? ஆமாம்மா, அவன் சுகாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. 2 பேருமே ரொம்ப க்ளோஸு. உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதே. அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பார்த்ததே கிடையாது. அவன் என்கிட்ட ஒழுங்காக பேசினா தானே பார்க்கறதுக்கு. சரி சரி விடு. ஆமாம், நீ ஏன் ஜங்குக்கை பற்றி கேட்குற? அது வந்து அந்த சீனியரை என்ன அடிக்கடி வந்து அவரை பார்க்கணுன்னு சொன்னார் தெரியுமா? என்ன, உண்மையா? இதை கேட்டோடனே ஜிமினுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. அவன் அப்படிலாம் சொல்கிற ஆளே கிடையாதே, நீ என்ன புதுசாக சொல்லிக்கிட்டு இருக்க? அட ஆமாம், உண்மையாக அப்படி தான் சொன்னார் அப்படின்ட்டு டயாங் பாவமாக ஃபேஸை வச்சுட்டு சொல்கிறாரு. சரி சரி நம்புகிறேன்.
உன்னை இன்க்ளூடிங் சொல்லியிருக்கானா ஏதோ சம்திங் அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி பேசுகிறாரு. டயாங்க்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஆமாம், இப்போ எதுக்கு நீ ஷை ஆகுற? என்ன டயாங்க, என்ன போயிட்டுருக்கு? ஆ, என்ன போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் இன்னைக்கு தான் அவரை பார்த்தனே, நீ வேற. சரி வா, டிபார்ட்மெண்ட் தேடி போகலாம். இப்போ டயாங் நான் ஜிமினை கூப்பிட்டுட்டு அப்படியே போகிறாரு. இந்த சைட் பார்த்தா நம்ம ஜங்குக் அவர் ஏதோ ஒரு வேர்ல்டில் திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ஃபெலிக்ஸ் தான் அப்படியே பார்க்குறாரு. என்ன இவன் இதுக்கு முன்னாடிலாம் இப்படி இருந்த ஆளே கிடையாதே மச்சான். ஐய் ஜங்குக்கு அப்படின்ட்டு ஜங்குக் ஃபேஸ் முன்னாடி ஹேண்ட் காமிக்கிறாரு. தோ, என்ன வேணும் உனக்கு? நீ எதை பற்றி இப்படி திங்க் பண்ணிட்டு இருக்க, நான் தெரிஞ்சுக்கலாமா மச்சான்? மூடிட்டு சும்மா இருக்கியா? ஏய் சொல்லு மச்சான். அதான்டா அவன். எவன்? யாரை சொல்கிற? அதான்டா இப்போ போனால. ஓ, சுகர் தம்பியா? அவனுக்கு என்ன? அவன் போய் 1/2 மணி நேரம் ஆகுது. நீ இன்னும் என்னத்தை பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்க? இல்லைடா, அவனை ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கான்டா. என்ன அது மண்டைக்குள்ளே ஓடிட்டுருக்கானு நான் மச்சான் சொல்கிறேன். என்ன மச்சான், கண்டதும் காதலா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மூடிட்டு சும்மா இரு, அவன் காதில் விழுந்துற போகுது. ஐய, நீ பண்ணுறத பார்த்தா அப்படி தான் இருக்கு அப்படின்ட்டு ஃபெலிக்ஸ் அப்படியே கலாய்ச்சிட்ருக்க. ஜங்குக் தான் அவருக்கு டயாங்கோட ஐஸ் மட்டும் அப்படி மைண்டில் ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ கரெக்டாக பெல் சவுண்ட் கேட்குது. சுகர் தான் இப்போது எவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சு, இப்போது பெல் அடிச்சு யாரா இவன், கிளாஸ்க்கு போகணுமாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பாக கேட்குறாரு. மச்சான் போகிறதெல்லாம் கரெக்டு தான், ஃபர்ஸ்ட்டு அவருக்கு மட்டும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபெலிக்ஸ் சொல்ல, இப்போ சுகா தான் அப்படியே முறைச்சிட்டு ஃபெலிக்ஸை பார்க்குறாரு. நாடா நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்? அந்த ஆளை பற்றி இப்போ என்னத்துக்கு இழுக்கிறேன்? ஐய மச்சான், நான் இருக்கல, போன வேகத்துக்கு உங்கள் அப்பா தான் இருப்பார், நான் பண்ணி தொலைறது அப்படின்ற மாதிரி ஃபெலிக்ஸ் சொல்கிறாரு. இப்போது அப்படியே அங்கே ஒரு ப்ரொஃபஸர் தான் அவங்கள பார்த்துட்டு, என்னங்க ஒரே நசன்னு பெல் அடித்து எவ்வளோ நேரம் ஆகுது, கிளாஸ்க்கு போகணுன்னு தெரியாதா உங்களுக்கு? ஃபைனல் இயர் தானே, எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் அப்படின்ட்டு கொஷின் மேலே கொஷினாக கேட்டுட்ருக்க. ஐயா, ஒரு வர கொஷின் கேட்டே சாவடிக்கிறான்டா. டேய் வாங்கடா போகலாம். சார் இதோ போகணும் சார், போகிறோம் சார். சீக்கிரம் போங்க, இங்கெல்லாம் நின்றுட்டுருக்கக்கூடாது. பெல் அடித்தா அடுத்த செகண்டே கிளாஸ்க்குள்ளே இருக்கணும், அதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் ஒரு மாதிரி ரூடாக பேசுகிறாரு. இப்போது அவங்களும் அப்படியே கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களுக்கு கிளாஸ்க்கு போகவே மனசு இல்லை. ஏதோ வேண்டா வெறுப்பா அப்படியே போகிறாங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம டயாங் சைட் பார்த்தா அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக போகுது. ஃபர்ஸ்ட் டேனால ஒரு ப்ரொஃபஸர் தான் அப்படியே கிளாஸ்க்குள்ளே என்டர் ஆகுறாரு. அவர் பாட்டுக்கு வந்துட்டு எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எழுந்து வாமா வெல்கம் பண்ணுறாங்க. இப்போ அந்த ப்ரொஃபஸர் தான், இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேனால ஸோ உங்களுக்கு எந்த வித கிளாஸ் ஆர் எந்த ஒர்க்குமே கிடையாது. ஓகே, நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் சத்தம் போடாமல் அமைதியாக இருக்கணும், ஓகேவா? இந்த ப்ரொஃபஸர் இவ்வளோ சாஃப்டாக பேசுகிறத பார்த்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஜிமின்க்கு டயாங்க்கெலாம் செம்ம ஹாப்பி ஆகிடுது. ஜிமின் தான் அங்கே இருந்துட்டு, ஏய் டயாங்கா, பார்த்தியா கிளாஸ் கிடையாதா, அவ்வளோதான், இன்றைக்கி ஜாலி தான் பாரு. ஆமாம்மா, நான் கூட பயந்துட்டேன், எங்கே ஃபர்ஸ்ட் டேவே கிளாஸ் எடுப்பாங்களோன்னு நினச்சேன், பார்த்தா அப்படி இல்லைல்ல. ஆமாம் ஜிமினா, ஜாலி தான் போ. பிரேக்கில் நம்ம 2 பேரும் கேண்டீன் போகலாமா?
இது என்ன கேள்வி? அதான் கிளாஸ் இல்லைன்னு ஆயிடுச்சுல. இப்போ என்ன? வா போகலாம், இப்போ கூட போகலாம். என்னது? இப்போவே வா? இல்லை இல்லை, பிரேக்லேயே போய்க்கலாம். இப்போ ப்ரொஃபஸர் இருக்காரு. ஐயோ ஆமாம்ல. சரி, இப்போ ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துக்கலாம். ஜிமினும் டயாங்கும் சோல்மேட்ஸு. ஸோ 2 பேருமே அவ்வளோ க்ளோஸு. எப்படின்னா, டயாங் வந்துட்டு வில்லேஜில் இருந்ததா அவரோட ஸ்கூல் ஸ்டடீஸ் படிச்சிருப்பாரு. அப்போ தான் ஜிமினை மீட் பண்ணியிருப்பாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு சுகாவை லவ் பண்ணியிருப்பாரு. 2 பேருக்குமே ஒரு மாதிரி கனெக்ட் ஆகியிருக்கும். இப்போது இவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்க அப்படியே கட் பண்ணி நம்ம ஜங்குக் சைட் பார்த்தா, அவங்க ரொம்ப பொறுமையாக அப்படியே ஆடி அசைஞ்சு கிளாஸ் கிட்ட போகிறாங்க. கரெக்டாக 9 o'clock ஆக போகுது. ஃபெலிக்ஸ் தான் இப்போது, ஏய் மாமே, 9 மணி ஆக போகுது, இப்போ கிளாஸ்க்கு போயே ஆகணுமா? டேய் மூட்டு வரியா? அப்படின்ற மாதிரி ஹோபி சொல்கிறாரு. இப்போ அப்படியே கிளாஸ்க்கு வெளில போயிட்டு நிற்கிறாங்க. அங்கே பார்த்தா அவங்க எல்லாருக்குமே ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. பிகாஸ் அங்கே கிளாஸ் எடுக்கிறது மிஸ்டர் கிம்மு. சுகா தான் இப்போ அப்படியே பார்த்துட்டு ஃபெலிக்ஸை பார்க்குறாரு. நீ எந்த நேரம் வாய் வச்சு தொலைஞ்சேன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இப்போ உனக்கு? ஐயோ, இவன் என்னடா என்கிட்ட எகிரிட்டு வரான். நான் என்ன கனவா கண்டேன்? ஏதோ நானே ஃப்ளோவில் சொன்னேன், பார்த்தா இந்த மனுஷன் இங்கே நிற்கிறாரு. நீ தானே சொன்ன, நீயே போயிட்டு கேளு. என்ன அது நான் கேட்கணுமா? நீ தானே சொன்ன, அப்போ நீ தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் சொல்கிறாரு. ஃபெலிக்ஸ் தான் வேறு வழியே இல்லாமல் அப்படியே அங்கே ஃப்ரெண்டில் போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன், உள்ளே வரலாமா சார் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. தான் அவங்க எல்லாரையும் பார்த்து செம்மையாக முறைக்கிறாரு. ஐயோ முறைக்கிறாரே, என்னதான் பேச போகிறாரோ? இப்போது சுகா அப்படி கீழே குனிஞ்சிக்கிறாரு. கிம் தான் இப்போது, நீங்களாம் என்ன இந்த காலேஜோட டாப்பர்ஸ் கூட சீக்கிரமாக வந்துட்டாங்க, நீங்கள் அப்படி என்னத்தை பிடுங்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கோவமாக கேட்குறாங்க. இப்போ சுகாக்கெல்லாம் இங்கே செம்ம கோவமாக வருது. அவர் பாட்டுக்கு எதுவும் பேசாமல் நின்றுட்டுருக்காரு. கொஞ்சமாச்சும் பஞ்சுவாலிட்டி வேணாம்? எத்தனை மணிக்கு வரணும்னு தெரியாதா கிளாஸ்க்கு? இதான் வர டைமா? சாரி சார், லேட் ஆகிடுச்சு, இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம். அதை நீ மட்டும் சொன்னால் பத்தாது, உன் கூட இருக்குதுங்க பாரு, அதுவும் சொல்லணும். இவர்கிட்ட இப்படி கேட்குறதுக்கு நாங்கள் பேசாமல் வெளிலே நின்றுட்டுருப்போம் அப்படின்ற மாதிரி சுகா சொல்ல, ஏய் நீ வேற ஏன்டா, அவரே நம்மள கோவமாக இருக்காரு, இப்போ போய் நீ பாட்டுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க? ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ்டா, கேட்டலாமே, இல்லைன்னா தப்பு இருக்குது. நீ வேணா கேளு, என்னெல்லாம் கேட்க முடியாது. சுகா தான் ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக அப்படியே பதில் சொல்கிறாரு. எங்கள் மிஸ்டர் கிம் தான், என்ன இப்படியே நின்றுட்டுருக்க போகிறீங்க, இல்லை கிளாஸ்குள்ளே வர ஐடியாலாம் இல்லையா அண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஃபெலிக்ஸ் தான், சார் எல்லாருக்காகவும் நான் சாரி கேட்குறேன் சார், இதுக்கப்புறம் எப்படி ஆகாது, ப்ளீஸ் இந்த ஒரு டைம் விட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி ஃபெலிக்ஸ் கேட்க, இங்கே பாரு ஃபெலிக்ஸ், ஒரு டைம் நீ கேட்டுட்ருக்க, அதுக்காக தான் நான் விடுறேன். என்னோடய கிளாஸில் அடுத்த வாட்டி இப்படி நடந்துச்சு, மொத்த பேரும் அப்படியே வெளில தான் நிற்கணும், அதுவும் அந்த டே ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே ஜங்குக்கும் சுகாக்கும் செம்ம கோவம் வருது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஃபெலிக்ஸ் தான் இப்போ அப்படியே பேசி கன்வின்ஸ் பண்ணுறாரு. கிளாஸ்க்குள்ளே போகிறாங்க. அப்படியே அவங்க போக்குள்ளேயே ஹோல் கிளாஸும் அவங்களே தான் பார்க்குது. கேர்ள்ஸஸ் இன்க்ளூடிங் ஜங்குக் மேலே தான் முக்கால்வாசி கேர்ள்ஸ் கண்ணு அப்படியே இருக்குது. பட் ஜங்குக் யாரையுமே திரும்பி கூட பார்க்கல. அவர் பாட்டுக்கு போயிட்டு அப்படியே லாஸ்ட் டெஸ்கில் சிட் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே கிம்மும் கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக் தான் இப்போது, இங்கே வந்ததுக்கு வராமலே இருந்திருக்கலாம், பேசாமல் கேண்டீன் போனாலாச்சும் அங்கேயாச்சும் நேரம் போவோம். ஏய் மச்சான், என்னடா அதான் வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன, வேறு வழி இல்லையே, இன்னொரு 1 hour தான் இருக்குது, அதுக்குள்ளே பிரேக்கு, அப்புறம் என்ன, இது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபெலிக்ஸ் சொல்கிறாரு.
இப்போ அங்கே கிம் தான் அப்படியே கிளாஸ் எடுத்துட்ருக்காரு. சுகா பாட்டுக்கு கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. பட் இது கிம்மும் நோட் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் அவர் பாட்டுக்கு விட்டுட்டு அப்படியே மற்ற பசங்களுக்கு கிளாஸ் நடத்திட்டுருக்காரு. ஸோ இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. அப்படியே ஒரு 1 hour ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ இப்போது பார்த்தா நம்ம டயாங் சைடு அவர் அவ்வளோ ஹாப்பியாக ஜிமின் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஜிமினா, இன்னைக்கு மார்னிங் ஹாரி ஜாலியாக போச்சுல்ல? ஆமாம்மா, ரொம்ப ஜாலியாக போச்சு. நான் கூட இந்த காலேஜு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு நினச்சேன் தெரியுமா? எவ்வளோ ஜாலியாக இருக்குல்ல? ஆமாம் ஜிமினா, ஆமாம் ஜிமினா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக பிரேக் பெல் அடிக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே வெளில வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே பிரேக் டைமில் அப்படியே ஃப்ரீயாக பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிவிட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தனித்தனியாக வந்துட்டுருக்காங்க. அதுலேயே குரூப்பாக பசங்க தான் நின்றுட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க ஃபன் பண்ணிக்கிட்டு. இப்போ அப்படியே 3rd ஃப்ளோரில் பார்த்தா நம்ம ஜங்குக்கு அப்புறம் சுகா எல்லாருமே கிளாஸ் விட்டு வெளில வராங்க. எப்பாடி ஒரு வழியா பிரேக் பெல் அடிச்சாச்சு. இப்போது பின்னாடி கிம் தான் அப்படியே வெளில வந்துட்டு சுகா ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு சுகாவை கூப்பிட சுகா தான் திரும்பி பார்க்குறாரு. என்ன சார், என்ன விஷயம்? உன்கிட்ட பேசணும், ஸ்டாஃப் ரூமா அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. எங்கள் சுகாவுக்கு தான் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறாரு. அவர் பாட்டுக்கு சொல்லிவிட்டு கிம் தான் அப்படியே போகிறாரு. எங்கள் ஃபெலிக்ஸ் தான், நான் மாமி ஸ்டாஃப் ரூம் கூப்பிட்றாரு, என்ன விஷயமா இருக்கும்? எனக்கே தெரில, என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? சரி, நான் போயிட்டு வரேன், என்னென்னு கேட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சுகாதா இப்போ அப்படியே போகிறாரு. அவர் போகிறத ஃபெலிக்ஸ் பார்த்துட்டு அப்புறம் என்ன, வா நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். எங்கே கூப்பிட்ற நீ? நான் மாமே, இன்னைக்கு ஃப்ரெஷர்ஸ் டே, ஜூனியர்ஸ்லாம் வந்திருக்குங்க, அப்படி பார்த்து சைட் அடிச்சுட்டு வர வேணாமா? ஜங்குக்கு இப்போ தான் ஒன்று தோணுது. இப்போ என்ன உனக்கு சைட் அடிக்கணும் அவ்வளோதானே, என் கூட வா அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் அப்படியே ஃபெலிக்ஸை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே ஹோபியும் பின்னாடியே போகிறாரு. அவருக்கும் ஒன்றுமே புரியலை. ஆமாம் மச்சான், இப்போ நீ எங்கே கூட்டிகிட்டு போகிற? மூடிட்டு வரியா? ரைட்டா, கேட்டது ஒரு குத்தமா அப்படின்ட்டு ஃபெலிக்ஸ் தான் இப்போ அப்படியே நடந்து போகிறாரு. ஸோ ஜங்குக்கு அப்படி 1st ஃப்ளோருக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு ஃபெலிக்ஸை. நான் மாமே சைட் அடிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு 1st ஃப்ளோருக்கு போறியா? நான் கதை, பேசாமல் வரியா அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் சொல்கிறாரு. அடுத்த செகண்ட் ஃபெலிக்ஸ் எதுவுமே பேசலை. அப்படியே ஹோபிக்கிட்ட தான் வராரு. நாடா இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. அதான்டா எனக்கும் புரியல, என்னவா இருக்கும்? காலிலேருந்து இவன் நடவடிக்கையே சரியில்லை மாமி. ஆமாம்ல, ஜங்குக் எப்படி இருக்க மாட்டானே அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே திங்க் பண்ணிட்டு வராங்க. இப்போ அப்படியே ஜங்குக் தான் என் கிளாஸ் எங்கே இருக்குன்ட்டு அப்படியே ஒரு கிளாஸாக செக் பண்ணிகிட்டே வரக்குள்ள அங்கே 4 கிளாஸஸ் இருக்குது டிபார்ட்மெண்ட்டை. அதில் ஒரு கிளாஸாக பார்த்துட்டே வராரு. அப்படியே லைட்டாக சைடு ஐஸோட திருப்பிட்டு அங்கே ஃபஸ்ட்டு கிளாஸில் தான் நம்ம டயாங் வந்துட்டு அப்படியே லாஸ்ட்டு டெஸ்கில் சிட் பண்ணியிருக்காரு. ஜிமின் கிட்ட அப்படியே ஒரு ஹேண்டை அப்படியே கன்னத்தில் வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போது கரெக்டாக ஜங்குக் அவரோட கிளாஸை கிராஸ் பண்ணி போகிறாரு. அப்போது ஜங்குக் திரும்பி பார்க்க டயாங்கும் அப்படி பார்க்குறாரு. 2 பேருக்குமே அங்கே ஹை கான்டாக்ட் போகுது. இப்போது அந்த கிளாஸ்க்கு ஆப்போசிட்டில் ஜங்குக் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு 2 பேர் நிற்கிறாங்க. ஜங்குக் அவங்கள பார்த்துட்டு அப்படியே அவங்க கூட போயிட்டு ஜாயின் ஆகிக்கிறாரு. ஃபெலிக்ஸுக்கு தான் எதுவுமே புரியலை. நான் இவன்லாம் இப்படி பேசுகிற ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே அந்த கிளாஸை பார்க்குறாரு. பார்த்தா அங்கே டயாங் இருக்காரு. ஓஹோ, கதை அப்படி போகுதா? ஃபெலிக்ஸ் தான் இப்போ அப்படியே ஜங்குக் கிட்ட வந்துட்டு, நான் மாமே ரூட்டு விடுறியா என்ன? தெரியுதுல்ல,
மூடிட்டு இரு கொஞ்ச நேரம் அப்படின்ற மாதிரி அவரே ஒத்துக்கிறாரு. இப்போது அப்படியே ஜங்குக் தான் டயங்க ஒரு மாதிரி பார்க்குறாரு. டயாங்க்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது ஜங்குக் இப்படி பார்க்கறது. இப்போ அப்படியே ஜிமின் கிட்ட தான், ஜிமினா என்ன என்னாச்சு? அது வந்து அங்கே பாரு சீனியர், அவர் அவர் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ ஜிமினும் திரும்பி பார்க்குறாரு. அங்கே ஜங்குக் அப்படியே வேறு சைட் பார்த்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. ஜங்குக் இங்கே இருக்கானா? அப்போது சுகா அப்படின்ற மாதிரி ஜிமினோட ஐஸ் அப்படியே சுகாவை தான் தேடுது. பட் சுகா அங்கே இல்லை. எங்கே போனா இவன்? வந்திருப்பானே, என்ன ஆளை காணோம் அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஜங்குக் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி அப்படியே டயாங்க சைட் அடிக்கிறாரு. அவருக்கு டயாங்க இப்படி பார்க்கறது ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் டயாங்க்கு அது நார்மலாக பார்க்குறாரு அப்படின்ட்டு அப்படியே விட்டுறாரு. இப்போ ஜங்குக் என்ன நினச்சாருன்னு தெரியல. அங்கே நின்றுட்டு அப்படியே டயாங் சைட் கை காமிச்சு, ஏ எங்க வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. டயாங்க்கு அவ்வளோதான், உயிரே இல்லை இங்கே. ஜிமினா அங்கே பாரு, அந்த சீனியர் என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஜங்குக் தான் டயாங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹேண்டு காமிச்சு கூப்பிட்றாரு. கூப்பிட்ற மாதிரி இல்லை, உன்னை தான் கூப்பிட்றாரு. எதுக்கா இருக்கும்? என்ன கேட்டால் காலைல நீ கூட சொன்னல அடிக்கடி மீட் பண்ணுவேன்னு, அதுக்காக கூட இருக்கலாம். என்ன? சரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காத, போய் பேசு போ அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. டயாங்க்கு ஹார்ட் பீட்லாம் செம்மையாக ரைஸ் ஆகுது. பிகாஸ் அங்கே நிறைய பசங்க இருக்காங்க. டயாங் தான் இப்போது ஸ்லோவாக இங்கேருந்து எழுந்து நடந்து போகிறாரு. ஏய் மாமே, என்னடா நீ பாட்டுக்கு அவனை கூப்பிட்ற? சுகா இப்போ வந்தான், அவ்வளோதான். அவன் தான் இல்லைல்ல, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி ஜங்குக் தான் பார்க்குறாரு டயாங்க. அவர் ரொம்ப இன்னசென்ட்டாக அப்படியே பாவமாக ஃபேஸை வச்சுட்டு கிளாஸ் விட்டு வெளில நடந்து வராரு. வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு ஃபேஸ் பண்ண மாதிரி நிற்கிறாரு. என்ன சீனியர், எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டேன்னா, நான் உன்ட்ட என்ன சொல்லியிருந்தேன்? அது வந்து அது அது வந்து அது மார்னிங். மார்னிங் என்ன சொன்னேன்? என்னை வந்து பார்க்க தானே சொன்னேன். ஆனால் எதுக்குன்னு தெரியாமல் நான் எப்படி வந்து உங்களை பார்க்க முடியும்? ஏன், தெரிஞ்சாதான் வந்து பார்ப்பியா, இல்லைன்னா பார்க்க மாட்டியா என்ன? அது அப்படிலாம் இல்லை. அது வந்து திடீர்னு கூப்பிட்டீங்களா, அதான் என்னவா இருக்குன்ட்டு அப்படின்ட்டு ஒரு மாதிரி க்யூட்டாக பேசுகிறாரு. ஜங்குக்கு அவர் பேசுகிறதுலே விழுந்துட்டாரு. பட் எதுவுமே காமிச்சிக்கல. ஆமாம், நான் அப்படி தான் அடிக்கடி கூப்பிடுவேன். நீயும் வந்து பேசணும் என்கிட்ட. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? என்ன ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம், ஏன் என் கூடலாம் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டியா என்ன? அது அப்படிலாம் இல்லை, நீங்கள் சுகாவோட ஃப்ரெண்டு தானே, அவனுக்கு தெரிஞ்சா திட்டுவானே. அதெல்லாம் தெரியாத, தெரிஞ்சால் பார்த்துக்கலாம். நான் கூப்பிடக்குள்ளலாம் என்கிட்ட வரணும், நீ பேசணும், ஓகேவா? ஆ ஆ ஆ சரி அப்படின்ட்டு டயாங்னா ஒரு மாதிரி வியர்டாக ஜங்குக்கை பார்த்துட்டே நிற்கிறாரு. ஓகே, இப்போ நீ போ. ஆ போகவா? ஆமாம், சும்மா தான் கூப்பிட்டேன், ஓ. என்ன இது, இவர் பண்ணுறது ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு கிளாஸ்க்குள்ளே. எங்கள் கொலீக்ஸ் தான்,
நான் மாமி வந்த முதல் நாளே என்ன தரமாக ரூட்டு விடுற போலயே. இது மட்டும் சுகாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல. ஏய் எங்க பாரு, என்னப்போ நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசிகிட்டு இருக்கோம். தேவையில்லாமல் நீ அவன்கிட்ட சொல்கிறேன்ட்டா என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஜங்குக் தான் இப்போ அப்படியே டயாங் சைட் பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே போகிறாரு. டயாங்க்கு இங்கே ஒன்றுமே புரியலை. அப்படியே போயிட்டு ஜிமின் பக்கத்தில் தான், என்ன ஜிமினா இந்த சீனியர் ஒரு மாதிரி வைடாக இருக்காரு, பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு அப்படின்ட்டு திங்க் பண்ணுறாரு. இந்த சைட் சுகாதா ஸ்டாஃப் ரூமில் பேசிட்டு அப்படியே கோவமாக வெளில வராரு. ஆமாம், இவர் பார்த்தாரு நான் படிக்காததை, வேறு வேலையிலே என்னை குறை சொல்லணும்னா முன்னாடி வந்துடுவார் அப்படின்ற மாதிரி கிம்மை தான் பிடிச்சி திட்டிக்கிட்டே அப்படியே நடந்து வராரு. வந்து பண்ண வேலையால் இன்னைக்கு என் ஆளை கூட பார்க்க முடியாது போச்சு அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்டே வராரு. அங்கே கிளாஸ்க்கு வெளில தான் ஹோபி, ஃபெலிக்ஸு, ஜங்குக் 3 பேருமே நின்று பேசிகிட்ருக்காங்க. அப்படியே சுகாவும் போயிட்டு ஜாயின் ஆகிக்கிறாரு. ஃபெலிக்ஸ் தான் இப்போது, என்ன மாமி என்ன விஷயம், உங்கள் அப்பா இப்போலாம் கூப்பிட மாட்டாரே, நானே காண்டில் இருக்கேன், மூடிட்டுரு, கடுப்பு கலப்பாத அப்படின்ற மாதிரி திட்டி விடுறாரு. இப்போ ஃபெலிக்ஸ் எதுவுமே பேசலை. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஆஃப்டர் லன்ச் பிரேக்கு இப்போது டயாங், ஜிமின் 2 பேரும் தான் அப்படியே கேண்டீனுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. ஜிமின் தான் இப்போது, ஆமாம் இந்த பூனைக்குட்டியே ஆளே காணும், எங்கே தான் போனானோ, காலையில் பார்த்தது, பிரேக்கில் கூட பார்க்கல, கேண்டீனில் இருப்பானா, கிளாஸில் இருந்திருப்பாருடா. சரி நீ வா நம்ம போகலாம். இப்போ அப்படியே கேண்டீனுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு அவங்க பாட்டுக்கு ஃபுட்டு வாங்குறாங்க. ஸோ ஹாஸ்டல் ஃபுட்டு தான். அப்படியே அங்கே போயிட்டு சிட் பண்ணுறாங்க. இப்போது அந்த கேண்டீனுக்குள்ளே இன்னொரு கேங் தான் என்டர் ஆகுது. அந்த கேங்கை பார்த்ததுமே ஜூனியர்ஸ் எல்லாம் அப்படி பயப்படுறாங்க. இதை டயாங், ஜிமின் தான் பார்த்துட்ருப்பாங்க. எல்லோரும் ஒரு மாதிரி வியடாக பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கேங்கை பார்த்ததும். அதில் ஆப்போசிட்டில் இருக்க 2 பேர் தான் பேசிக்கிறாங்க. ஐயோ போச்சு போச்சு, ஜாக் சீனியர் இங்கே வந்துட்டாரா, இன்னைக்கு இங்கே என்னெல்லாம் நடக்க போகுதோ, ஐயோ பயமாக இருக்குது, சீக்கிரம் சாப்பிட்டு வா போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. இங்கே டயாங்க்கும் ஜிமின்க்கும் எதுவுமே புரியலை. அங்கே அப்படியே அந்த கேங்கை ஒரு டேபிளில் போயிட்டு சிட் பண்ணுறாங்க. மாமி மாமி போர் அடிக்குது மாமி, எதுவும் ஃபன் பண்ணலை, ஒரு ஃபன்னும் கிடைக்கல, இந்த ரேகிங் பண்ணி பண்ணி போர் அடிக்குது, பெருசாக ஏதாச்சும் பண்ணணும், நான் பண்ணலாம். இப்போது அங்கே இருக்க ஜூனியர்ஸ் கிட்ட தான் ஒரு மாதிரி பேசி ரேக் பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது அப்படியே ஜிமினும் டயாங்கும் பார்க்குறாங்க. பட் பெருசாக எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்காங்க. முக்கால்வாசி ஜூனியர்ஸ் அவங்கக்கிட்ட தான் இருக்காங்க. ஏய் மாமே, இப்போ என்ன பண்ணலாம் நீயே சொல்லு, போர் அடிக்குது, எவனாவது மாட்டுவான்னு பார்த்தா ஒருத்த கூட சிக்க மாட்டான் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்க. அங்கே லின் தான் அப்படியே ஜாக்கிட்ட கண்ணை காமிச்சு, ஏய் மாமி அங்கே பாரு, 2 பேர் இங்கே இவ்வளோ பேர் நம்ம பக்கத்தில் இருக்கானுங்க, கொஞ்சம் கூட மதிக்காமல் எப்படி சாப்பிட்டுட்ருக்கானுங்கன்னு பாரு அப்படின்ட்டு ஜாக்கிட்ட சொல்ல, ஜாக் அப்படியே திரும்பி பார்க்குறான். ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக அங்கே அப்படியே பார்த்துட்டு, ஓ ஜூனியர்ஸ் போலையே, வர சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்கிறான். லின் தான் இப்போ அப்படியே டயாங்க தான் பாயிண்ட் பண்ணி கூப்பிட்றாரு. ஓய் அங்கே வா, எழுந்துரு அப்படின்ட்டு கூப்பிட, டயாங்கும் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு பார்க்குறாரு. யார், என்னையா? ஆமாண்டா உன்னை தான் கூப்பிட்டா, இங்கே வா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரூடாக கூப்பிட, டயாங் எழுந்துக்கிறாரு. பட் ஜிமின்னு டயாங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு, வேணாம்
போகாத அப்படின்ட்டு சொல்கிறாரு. இங்கே டயாங்னா அப்படியே கன்ஃப்யூஸ் ஆகுறாரு. ஏ உன்னை தானே கூப்பிட்றேன், இங்கே வா, நான் வரமாட்டியா அப்படின்ட்டு சொல்ல, ஹே சீனியர்ஸ்டா, ஏதோ கூப்பிட்றாங்க, கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் ஜிமின் தான், சொன்னால் கேளு, போகாத, ரொம்ப மோசமானவங்க, பார்த்தாலே தெரியுது, நீ போகாத. ஏ நீ அங்கே வரியா இல்லை, நான் உன்னை பிடிச்சி இழுத்துட்டு வருவேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி டயாங்னா இப்போ அப்படியே ஜிமினோட ஹேண்டை எடுத்துகிட்டு போயிட்டு கேட்டுட்டு வந்துடலாம் ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசலான்ட்டு போகிறாரு. ஓகேடா, நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இந்த பாட்டை. நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ரெகுலர் ஸ்டோரிஸ் எல்லாம் வரும். டாட்டா பை பை, லவ் யூ ஆல், சூன் பார்க்கலாம்.